விஸ்வரூபம் திரைப்பட விவகாரத்தில் பேச்சுவார்த்தை தொடங்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. இன்று மாலை நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கவில்லை. இந்த பேச்சுவார்த்தையில் கமல்ஹாசனும் பங்கேற்க வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் தரப்பு வலியுறுத்துவதாக தெரிகிறது. ஆனால் படத்தின் திரையிடல் தொடர்பாக மும்பை சென்ற கமல்ஹாசன் இன்னும் சென்னைக்கு திரும்பவில்லை. அதனால் இரவு வரை இப்பிரச்சனையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நாளை அவர் மும்பையிலிருந்து திரும்பி வருவார் என தெரிகிறது. முன்னதாக பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக கமல்ஹாசன் தரப்பும் இஸ்லாமியர்கள் தரப்பும் இன்று அரசிடம் உறுதியளித்தன. தமிழகத்தில் விஸ்வரூபம் வெளியாவதில் அடுத்தடுத்து பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வரும் நிலையில் வடமாநில திரையரங்குகளில் விஸ்வரூபத்தின் ஹிந்தி பதிப்பு பிரச்சனைகள் ஏதுமின்றி திரையிடப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் பல்வேறு திரையரங்குகளில் ரசிகர்கள் ஆர்வமுடன் ஹிந்தி விஸ்வரூப் படத்தை பார்த்து செல்கின்றனர். அதேபோல உத்தரப்பிரதேசத்திலும் படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. இருப்பினும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க உத்தரப்பிரதேச போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திராவில் விஸ்வரூபம் தமிழில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனை காண தமிழக ரசிகர்கள் ஆந்திரா நோக்கி படையெடுத்து வருகின்றனர். பாண்டிச்சேரியிலிருந்து கூட ஃபுல்லா வராங்க. டிக்கெட் கிடைக்கல, நின்றுட்டு ஃபுல்லா படம் பாக்குறாங்க. படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. நல்ல படம், நம்ம படம் போட்டதுனால. சென்னையிலிருந்து இங்க ரொம்ப கிட்ட சத்தியவேடு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. படம் நல்லா ஓடிட்டு இருக்கு.